Hello friends, welcome to Venu Mother's Kitchen. இன்னைக்கு வந்து நாம பண்ணக்கூடிய ரெசிபி வந்து ரொம்ப டிஃபரண்டான ஒரு ரெசிபி. இன்ஸ்டன்ட் ஆலு இட்லி தான் பண்ண போறோம். சோ நிறைய இட்லிஸ் இருக்கு. நார்மலா பேட்டர் வச்சு இல்லைன்னா குஷ்பு இட்லி இல்லை ரவா இட்லி கேரட் இட்லி இந்த மாதிரி நிறைய வந்து இட்லிஸ் இருக்குது. பட் இருந்தாலும் இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு இட்லி என்ன எல்லாருமே ஈஸியாக இன்ட்ரெஸ்டிங்காக இன்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா ரொம்பவே வந்து எல்லாருமே வந்து ஜாலியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ அதனால் வந்து இந்த ரெசிபி உங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வாட்டர் வச்சுட்டு இந்த ஆலு எல்லாமே வந்து மேலே இருக்கிற இதெல்லாம் வந்து ஒரு 5 minutes 2 minutes அப்படி ஊற வச்சிட்டிங்கன்னா மேலே இருக்கிற இந்த இது மண்ணெல்லாம் தூசியெல்லாம் வந்து வந்துடும். ஸோ இது கழுவிட்டு இது நம்ம வந்து ஸ்கின் பீல் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்கின் பீல் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ஜஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஒரு விப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 டம்ளர் கிட்டத்தட்ட தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி தெரியுதா, இந்த மாதிரி இருக்கணும். கரெக்டாக ஒரு 1/2 glass தண்ணி ஊற்றிக்கினீங்கன்னா விப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற்றிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும். அடுத்து வந்து ப்ராசஸ் பார்க்கலாம். கடாய் சூட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு, சீரகம், கடலை பருப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சம் ஹிங் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஃபைனா சாப் பண்ண கிரீன் சில்லி சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் நறுக்கிற கருவேப்பிலை எல்லாமே வந்து நல்லா ஒரு தடவை வதக்கி விடுங்க. ரொம்ப சிம்பிள் இது. அண்ட் டேஸ்ட் வந்து சொல்லவே வேணாம், எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் நம்ம இதில் ரவா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து நீங்கள் சிம்ல கூட வச்சுக்கோங்க. நல்லா வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணி விட்டுடலாம். இப்போ ரவா பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து ஆரோமேட்டிக்காக இருக்குது. இப்போ வந்து நம்ம இது இறக்கிட்டு பிளேட்டில் வச்சுட்டு நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ வந்து இது கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு. நம்ம பொட்டேட்டோவை இது பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த மிக்சர் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். சேர்த்துட்டு இது வந்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆலு பேஸ்ட்டோட. அடுத்து கேர்டு சேர்த்துட்டு திருப்பி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து இதுக்கு தக்கன சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இது நல்லா வந்து ஃபுல்லாக வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வந்து நல்லா கட்டியாக இருக்குது. ஏன்னா ரவா ஊறத்துக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி தேவை. ஸோ அதனால ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் தான் நம்ம ஒரு 15 minutes வந்து சோக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு டெக்ஸ்டர் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஃபைனலாக வந்து கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை லைட்டாக ரஃபாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 minutes வந்து இது நல்லா ஊற வச்சிடலாம். இருக்கட்டும். இப்போது 15 minutes to 20 minutes நல்லா ஊறினதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் வந்து பிளேட்ஸ்க்கு கீ வந்து க்ரீஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் இஷ்டம், நீங்கள் ஆயில் கூட வந்து க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் எல்லாம் ஊற்றிட்டு நம்ம ஸ்டீம் பண்ணிடலாம். இப்போ வந்து இது வச்சிடலாம்.
வச்சுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். டடா, சூப்பரான ஆலு இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு. பொட்டேட்டோ இட்லி. ஸோ இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. உங்களுக்கு வந்து ரவா இட்லி மாதிரியே வந்து டேஸ்ட் இருக்குமான்னா கண்டிப்பாக கிடையாது. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம வந்து எல்லாமே சீரகம் எல்லாம் ஆட் பண்ணதுனால ஃப்ளேவரிஷாக இருக்கும். ரொம்ப சட்னியோடையோ இல்லை சாம்பாரோடையோ சேர்த்து சாப்பிடும்போது எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வேணும் மதர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.